இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது ஆண்டவரை நம்ம உயர்த்துகிற, நன்றி செலுத்துகிற நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவர் வெளிச்சமும் நம்முடைய வாழ்க்கைகளுக்கு இருள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சம், என் ஜீவனுமாக இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து பயந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்த்து ஒருவேளை நீங்கள் நடுங்கி கொண்டிருக்கலாம். கவலையே படாதீங்க. அவரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, வாழ்க்கையில் மனிதரெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்களே, ஏதாவது நம்பினவங்க என்னை ஏமாற்றி விட்டாங்களே, என்னை நான் நம்பி இருந்த என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டது, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு நான் புது பாட்டை பாடுவேன். சங்கீதக்காரனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட வேதனைகள், கர்த்தர் என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் நான் கவலையே பட மாட்டேன். கர்த்தரை நான் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்போம். ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் கொழுந்து விட்டு எரிய செய்வார். அவர் அல்பாவும் உமேகாவுமானவர். அவர் ஆதியும் அந்தவுமானவர். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிற ராஜாதி ராஜா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் தேவாதி தேவன். எல்லா மகிமை, எல்லா கணத்துக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். எவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மனிதர்கள் நமக்கு ஒரு வேளை துரோகம் செய்து இருக்கலாம். மனிதர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். மனிதர்களால் நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். மனிதர்களால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். கவலையப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்கள் நம்மோடு இருந்தோம். கர்த்தர் இல்லாமல் போனால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்கள் நம்மை கைவிட்டுட்டாலும் நம்முடைய தேவகுமாரன் நம்மோடு இருந்தால் அது ஒன்று போதும். அவரை பார்த்து இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஆண்டவரை, ரட்சகரை, தேவனுடைய குமாரனை, எங்களுக்காய் இறங்கி வந்தவரை, சிங்காசனத்தை விட்டு இந்த பூலோகத்தில் மனுஷனாய் வந்தீர, ஆனாலும் தேவகுமாரனாய் இன்றைக்கு வீற்றிருக்கிறீர, ரொம்ப ஆராதிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தா போதும் ஆண்டவரை. யார் என்ன பார்க்கலனாலும் பரவாயில்ல, யார் என்ன கைவிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னையோடு இருந்தால் போதும் ஆண்டவரை சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மகனா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரே, தேவனை உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரை, நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரை. ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு நெகிழ விடாதீங்க ஆண்டவரை. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாக்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறீர். இந்த துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை
நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆண்டவர் உமக்கு நேராக ஆண்டவர் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான செய்திக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். கர்த்தர் நம் வழிகளை எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவன். அப்படி யாருக்கெல்லாம் வாய்க்க செய்தார் என்கிற ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்தான். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்து அவன் செய்கிற யாவையும் வாய்க்க செய்தார். அவன் வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். என் வழிகள் வாய்க்கலையே, என்னுடைய வழிகள் இன்னும் சரியாகவில்லையே என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற நமக்கான வார்த்தை தான் இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட பேச விரும்புகிறார். இந்த யோசேப்புடைய சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். யோசேப்பு தன்னுடைய தகப்பன் தாயினுடைய வீட்டில் தன்னுடைய 11 சகோதரர்களோட நல்ல சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. ஆனால் இந்த யோசேப்பு தரிசனங்களை கர்த்தர் கொடுத்தார். என்ன தரிசனம் கொடுத்தார்? அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. அவனுடைய 11 சகோதரர்கள் அரிக்கட்டும் அவனை வணங்கினது என்ற ஒரு தரிசனம், சொப்பனம். அதுக்கு அடுத்து இன்னொரு சொப்பனத்தையும் அவன் காண கர்த்தர் கிருபை செய்தார். இன்னொன்று அடுத்து என்ன சொப்பனம்? சூரியனும் சந்திரனும் அவனை மற்ற நட்சத்திரங்கள் அவனை வணங்கினது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று அவனுடைய தகப்பனார் புரிந்து கொண்டார். சூரியன் சந்திரன் அவன் தாயும் தகப்பனும் இந்த சகோதரர்கள் 11 பேரும் யோசேப்பை வணங்குகிறதாக தரிசனம். இந்த தரிசனத்தை அவன் வெளியே படுத்தின உடனே, அந்த தரிசனம் தெரிந்தவுடனே அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் அவன் மேலே பொறாமையும் எரிச்சலும் கோபமும் உண்டானது. ஆகையினால் என்ன செஞ்சாங்க? அவனை அடிமையாக விற்று போட்டாங்க. முதலாவது கொலை செய்யும்படி அவர்கள் காரியத்தை செஞ்சாங்க. ஒரே ஒரு சகோதரன் அவனை காப்பாற்றுகிறான். கொலை செய்ய வேண்டாம், இவனை அந்த வியாபாரிகளிடத்தில் வர்த்தகரிடத்தில் விற்று விட்டால் நமக்கு பணம் கிடைக்கும், இவனை விற்று விடலாம் அடிமையாக என்று விற்று விடுகிறார்கள். அடிமையாக ஒரு வீட்டில் எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரப்படுகிறான். போர்த்திபார் என்கிற வீட்டில் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா ஐயா இருக்கிற சூழ்நிலை என்ன? என் சகோதரர்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க, என் குடும்பம் எனக்கு விரோதமாக இருக்கிறது, என் தாய் தகப்பன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். யாரோ ஒருத்தருக்கான வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். என் குடும்பம் எனக்கு விரோதமாக இருக்குது, எனக்கு வர வேண்டிய சொத்தை எனக்கு தரலை, என் சகோதரிகள் பிடுங்கி கொண்டாங்க, என் சகோதரன் ஏமாற்றி விட்டான், என் தகப்பன் பிள்ளைகள் மத்தியில் வேறுபாடு பார்க்கிறார், மூத்தவனுக்கு கொடுத்தார், இளையவனுக்கு கொடுக்கல, அது இளையவனுக்கு கொடுத்தாங்க, மூத்தவனுக்கு கொடுக்கல, என் தாய் எங்களை சிநேகிக்கல, என் தாய்க்கு பிரியமெல்லாம் பெண் பிள்ளைகள் மேலே தான். எத்தனையோ காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஒருவேளை நீங்கள் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு, குடும்பத்தால் யோசேப்புடைய நிலைமையை பார்க்கும்போது கொலை செய்து அவனை தீர்த்து விட வேண்டும், அவனுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு போனார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். எப்படி இது வாய்க்கிறது? ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எனக்கும் ஆண்டவர் அநேக வசனங்களை கொடுத்துருக்கிறாரு, ஆனாலும் இன்னும் வாய்க்கிலேயே, எனக்கு சூழ்நிலைகள்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது. யோசேப்பு கவலைப்படவே இல்லை. யோசேப்பு முணுமுணுக்கவில்லை. யோசேப்பு அவிவிசுவாசமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எனக்கு விரோதமாக எதிர்மறையாக நடக்கிறது, தாய் தகப்பன் வணங்குவாங்க, சகோதரர்கள் என்னை வணங்குவார்கள் என்று சொப்பனம் கண்டேன், ஆனால் சகோதரர்கள் என்னை கொலை செய்ய திட்டம் போட்டாங்க, சகோதரர்கள் என்னை என் வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார்களே, இன்றைக்கு அடிமையாய் கிடக்கிறேனே என்று யோசேப்பு புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட போது அவனுக்கு வயது 17 என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. இந்த போத்திபார் வீட்டில் 11 வருடமாக அவன் பணிபுரிந்தான் அடிமையாக.
அதுக்கு பிறகு 2 வருடம் கழித்து சிறைச்சாலைக்கு போய் 2 வருடம் கழித்து அவன் பார்வோனுடைய அரசாங்க உத்தியோகத்தில் அவன் அமர்கிறான் என்கிற சரித்திரம் சொல்லுகிறது. இப்பொழுது நம்ம சிந்திக்க போகிறோம், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் செய்தது வாய்க்கு பண்ணுகின்றது. கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்ற வார்த்தை வருகிறது. எதனால் யோசேப்புக்கு காரியங்கள் வாய்த்தது? சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கிறது, உலகம் வேறு மாதிரி இருக்கிறது, அடிமையாக கிடக்கிறேன். ஆனால் அவன் கையிட்ட காரியங்கள் எல்லாம் வாய்த்தது என்பதை ஆண்டவரை அறியாத ஒரு எகிப்து தேசத்தை சேர்ந்த போத்திபார் கண்டு அவனுக்கு தயவு வைத்து அவனை தன்னுடைய ஊழியக்காரனும் விசாகக்காரனும் மாற்றினான். எப்படி இது நடந்தது? ஏன் இது நடந்தது? இன்றைக்கு இதை தியானிக்க போகிறோம். யோசேப்பு என்ன செய்ததுனால அவன் காரியங்கள் வாய்த்தது என்று தியானிக்க போகிறோம். இதை நம்ம அபியாசப்படுத்தும் பொழுது, இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தும் போது இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். உங்களுடைய காரியங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த வீடு, எங்கே வேலை செய்கிறீர்களோ அந்த நிறுவனம், எங்கே ஊழியம் செய்கிறீர்களோ அந்த ஊழியத்தினுடைய நிறுவனம் அல்லது சபை, ஆலயம், நீங்கள் இருக்கிற இடத்த கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் ஆசீர்வதிப்பார். யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டில் வெளியிலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எவ்வளோ ஒரு மகிமையான காரியம் பாருங்கள். நான் அடிமையாக இருக்கிறேன், நான் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன், நான் என் சகோதரர்களால் துரத்தப்பட்டிருக்கிறேன், அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் நான் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்கிறார். கர்த்தர் என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறது மாத்திரமல்ல, நான் எந்த இடத்துல இன்றைக்கு அடிமையாய் நின்று கொண்டிருக்கிறேனோ அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம்! ஏன் யோசேப்புக்கு இது நடக்கிறது? ஏன் யோசேப்போட கர்த்தர் இருந்தார்? முதலாவது காரியம், அவன் நீதிமானாக இருந்தான். யோசேப்புடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற தொழில் தான், வேலை தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க, பணிகள். பிரியமானவர்களே, அவர்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறதை யோசேப்பு கண்டு தன் தகப்பனிடத்தில் வந்து அவர்கள் செய்கிற காரியங்களை சொல்லி வருவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் பாருங்கள், அப்போனா இவன் எவ்வளோ ஒரு நீதிமானாக இருந்திருக்கான். சின்ன வயசுலேயே அந்த வயதில் தன்னுடைய சகோதரோடு சேர்ந்து இவனும் துன்மார்க்கமான காரியங்கள், துன்மார்க்கமான ஒரு ஜீவியத்துக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அவன் அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே உடன்படவே இல்லை. ஆகவே தான் நீதிமானாக இருக்கிறனால தான் அவனை இந்த அவர்களுக்கெல்லாம் எரிச்சலாக வருது. பக்தி உள்ளலாம் நீங்கள் இருக்கணும்னு நினைத்தாவே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு நீங்கள் நினைத்தாவே உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. சங்கீதம் 34:17 சொல்லுது, ஆனால் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் இக்கட்டுகளும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். இதுதான் நடக்கிறது. நீதிமானாக அவன் இருந்தனால அவனுக்கு உபத்திரம் உண்டு. நீதிமான்களுக்கு உபத்திரம் இல்லை என்று சொல்லப்படலை. நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அவன் குழியில் அவங்க சகோதரன் தள்ளி கொலை செய்ய நினைக்கும் போது அவன் எவ்வளவு கதறியிருப்பான். நீதிமானாக இருந்தனால தான் கர்த்தர் அவன் கதறலை கேட்டு அவனை ரட்சித்து விடுவிக்கிறார். அவன் நீதிமானாக இருந்தனால தான் அடிமையாக விற்கப்பட்டு அடிமையாக ஒரு எல்லத்தில் கொண்டு வரப்பட்டாலும் அந்த இடத்துலையும் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். முதலாவது காரியம், அவன் நீதிமானாக இருந்தான். 2வது காரியம் என்ன? யோசேப்புக்கு இருந்த குணநலன், ஆண்டவர் அவனோடு இருந்து அவன் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்? அவன் நீதிமானாய் மாத்திரம் அல்ல, சிட்சையை சகிப்பவனாக. ஆண்டவரிடத்தில் வருகிற இது சோதனை. இந்த சோதனை என்னுடைய தவறினாலோ என்னுடைய பாவத்தினாலோ இந்த பாடுகள் அல்ல, அதை அவன் அறிந்து கொண்டான். இந்த பிரச்சனைகள், இந்த எதிர்ப்புகள், இந்த போராட்டம், இந்த அடிமையாக விற்கப்பட்டது, குடும்பத்தை விட்டு பிரிந்து கிடக்கிறேன், எங்கேயோ என் தாய் தாப்புன்னு இருக்காங்க, ஒருவேளை நீங்கள் ஏதோ வெளி தேசத்தில் இருக்கலாம், குடும்பத்தை விட்டு பிரிந்து ஏன் கிடக்கிறேன், எனக்கு ஏன் இது நடந்துச்சு, கவலையப்படாதீங்க, இது ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்த காரியமாக இருக்கலாம், உங்களை உயர்த்துவதற்காக, யோசேப்பை அரியணையில் உயர்த்துவதற்காக, யோசேப்பை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமோ ஆசீர்வதிப்பதற்காக. கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல் உங்களோட கூட இருப்பார்.
நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் வேறு தேசத்தில் இருக்கலாம், உங்களுடைய மனைவியை விட்டு பிரிந்து இருக்கலாம், கணவனை விட்டு தனியாக இங்கே இருக்கிறேனே, நான் இப்படி வந்து உழைத்து தான் என் குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன், என் குடும்பத்தை நான் தாங்குகிறேன் என்ற அந்த சூழ்நிலை. என் தங்கைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும், ஆகவே நான் இந்த தேசத்துக்கு வந்து இப்படி உழைத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் திருமணம் செய்யவில்லை. எத்தனை 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 காரியங்கள். ஏன் எனக்கு இது நடக்கிறது? கவலையே படாதீர்கள். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஒருபோதும் உங்கள் நீதியை விட்டு விடாதீர்கள், நீதிமானாக இருங்கள். 2வது காரியம், சிட்சையை சகிக்க வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணப்படும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகி சமாதானமான பலனை தரும். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. யோசேப்பு சோர்ந்து போகவே இல்லை. தன் சொந்த சகோதரர்கள் என்னை கொலை செய்யவே இப்படி வெறுக்கிறார்களே, இப்படி என்னை தீர்த்து விடுவேன்னு நினைக்கிறார்களே, ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டதே. சோர்ந்து போகல. சகோதரர்கள் கைவிடலாம், சகோதரிகள் கைவிடலாம், கவலைப்படாதீங்க. பெற்ற தாய் தகப்பன் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், கவலைப்படாதீங்க. பெற்ற தாய் தகப்பன் உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரம், உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை மறுத்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவர் பிள்ளை ஆகி விட்டீர்கள் என்றனால உங்களுக்கு சொத்து மறுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பக்தி உள்ளவர்கள் என்பதனால வேலையில் ப்ரொமோஷன் மறுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு போடாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அறிவார். அந்த சிட்சையை நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, அது அற்பமாக என்னாதீங்க, உத்தமத்தில் நில்லுங்க. சிட்சையை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோர்ந்து போகாமல் சிட்சையை சகித்தான். 2வது காரியம், யோசேப்புனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யவும், யோசேப்புடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் சிட்சைகளை அவன் சகித்தனால, சோர்ந்து போகாமல் இருந்தனால கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3வது ஒரு காரியம், அவன் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்தான். அவன் அடிமையாக இங்கே கொண்டு வந்து என்னை போட்டு விட்டாங்களே, நான் ஏன் வேலை செய்யணும், நான் ஏன் இதை செய்ய வேண்டும் நினைக்கவே இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி அது எப்படிப்பட்ட பணியாக இருக்கலாம். உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்துருக்கிற தொழிலோ வியாபாரமோ அல்லது வேலையோ, அது என்ன காரியம் இருந்தாலும் அதை மனப்பூர்வமாய் நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். என் சூழ்நிலை எப்படி இருக்குது, எனக்கு 1008 பிரச்சனை, என் வீட்டில் விட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க, நான் தூர தேசத்தில் வந்து வேலை செய்கிறேன், எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு வந்திருக்கிறேன், வருடத்துக்கு ஒரு முறை தான் நான் என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய இல்லத்துக்கு, என் தேசத்துக்கு போக முடியும். இந்த தேசத்தில் நான் இவ்வளோ கடினமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது என் பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னுடைய குடும்பத்துக்கு தெரியல, நான் எவ்வளவுக்கு சிரமப்பட்டு வேலை செய்கிறேன், அதற்கு உண்டான கனமோ மரியாதை எனக்கு கிடைக்கல, எத்தனையோ காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. யோசேப்பு புலம்பவே இல்லை, அவன் அதை செய்யவே இல்லை, மனப்பூர்வமாய் செய்தான். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமானங்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் மனுஷருக்கு ஊழியம் செய்யலை, மனுஷருக்காக வேலை செய்யலை, கர்த்தருக்காக நான் வேலை செய்கிறேன். யோசேப்புடைய சிந்தை அப்படி தான் இருந்தது. நான் இந்த போத்திபாருக்காக நான் வேலை செய்யலை, நான் கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் என்னை இந்த அடிமையாக இந்த வீட்டில் என்னை வேலை செய்ய வைத்திருக்கிறார், நான் உண்மையை உத்தமமாக செய்வேன், நான் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. இந்த 3 காரியங்களையும் யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் செய்தனால தான் யோசேப்போட கர்த்தர் இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறான் என்பதை, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் காண்கிறான். இந்த மாதம், இந்த நாள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற சாட்சி உலகம் சொல்ல போகிற நாள். எப்பொழுது சொல்லும்? நீங்கள் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீதிமானாய் நடக்க, நீங்கள் நீதிமானாய் பக்தியாய் பரிசுத்தமாய் நடக்க, அப்படி வருகிற போராட்டங்கள், துன்பங்கள், சிக்ஷைகளை நீங்கள் இன்பமாக சகிக்கும் பொழுது, 3வதாக பார்க்குறோம், எந்த காரியமாக இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் பெர்ஃபெக்டாக செய்வேன், என்னுடைய வேலையை நான் மேக்ஸிமம் என்ன செய்ய முடியுமோ என்னால் அந்த என்னுடைய மேக்ஸிமத்தை கொடுப்பேன், என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன், என்னுடைய சிறந்ததை நான் கொடுப்பேன். நான் என் எஜமானுக்காக வேலை செய்யலை, என் மேனேஜருக்காக வேலை செய்யலை, என்னுடைய முதலாளிக்காக வேலை செய்யலை, தேவனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் நான் இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்கிற அந்த மனநிலையோடு யோசிப்பு
வேலை செய்தனால கர்த்தர் அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க செய்து மாத்திரமல்ல, அவன் நிமித்தம் அவனுக்கும் உயர்வு, அவன் எந்த இடத்துல வேலை செய்தானோ அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் உயர்வு மேலே உயர்வை தந்தார். அவன் எஜமான் ஆசீர்வதிக்கப்பட்டான். எஜமான் ஆசீர்வதிக்கப்பட்டனால 6வது வசனம் 39ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்க போஜனம் தவிர தன் இடத்துல இருந்த மற்ற ஒன்றையும் குறித்து விசாரியாக இருந்தான். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிற கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். கலவலப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, கலங்கி கொண்டிருக்கிறீங்க, என் குடும்பம் என்னை மதிக்கவில்லை, குடும்பம் என்னை உதாசீனப்படுத்துது, குடும்பத்தை பிரிந்திருக்கிறேன், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பை உயர்த்தினது மாத்திரமல்ல, அவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்றால் நீதிமானாக இருந்தான். அவன் பாடுகளை சகிக்கிறவனாக இருந்தான். அவன் சிறப்பான தன்னுடைய கடமைகளை சிறப்பாய் செய்கிறவனாக இருந்தான். இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் கடைபிடிப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை எடுங்க. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் எவ்வளவோ பாடுகள் இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் வாழ்ந்த நாட்களில், அவர் உலகத்தில் வந்த நாட்களில் அந்த 30 வயதில் ஊழியத்தை ஆரம்பித்து அந்த 33 வயதுக்குள்ளே அவர் ஊழியத்தை முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஏச்சுக்கள், அவருக்கு எதிராக செய்யப்படாத காரியமே இல்லை. அனைத்தையும் சகித்தார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். அவருக்கு தெரியும் நீங்கள் கடந்து போகிற பாதை, அவருக்கு தெரியும் உங்களுடைய நிந்தைகள், அவருக்கு தெரியும் நீங்கள் கடந்து போகிற அவமானங்கள், எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் காரியங்களை வாய்க்க செய்து உங்களையும் உயர்த்தி நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த ஸ்தலத்தில் உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் அந்த ஸ்தலமே ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இருக்கிற ஊர் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இருக்கிற இல்லம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன், சோத்தரிக்கிறேன். நாம் மகிமைப்படட்டும். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் கர்த்தர் அவனோடு இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு, அப்பா இயேசுவே உண்மை நான் நம்புகிறேன், இயேசுவே உண்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக மரித்தீர், நீர் எனக்காக உயிரோடு எழுந்தீர், எனக்காக இன்றைக்கும் நீர் பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறீர். என்னுடைய பிரச்சனைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, என் சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் என்னை நடத்துங்க. யோசேப்பை நடத்தின ஆண்டவர் படுகுழியில் தள்ளப்பட்டாலும், ஆண்டவரே போத்திபார் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டாலும், நான் என் உத்தமத்தை விட மாட்டேன், என் பரிசுத்தத்தை விட மாட்டேன், என் உழைப்பை விட மாட்டேன், என் உண்மையை விட மாட்டேன், என்னுடைய எந்த பாடுகளை நான் சகிக்க ஆயத்தம் என்று சொன்ன அந்த வாலிபனை போல நாங்கள் இன்றைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் அதே போல் நீர் எந்த வேலையை கொடுத்துருக்கிறீரோ, எந்த தேசத்தில் என்ன வைத்திருக்கிறீரோ, எந்த தொழிலில் வைத்திருக்கிறீரோ, எந்த நிறுவனத்தில் வைத்திருக்கிறீரோ அந்த இடத்துல நான் உண்மையை உத்தமமாக இருப்பேன், உமக்கு சாட்சியாக இருப்போம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை நீர் எங்களை வாய்க்க செய்ய போகிறீங்க. என்னை உயர்த்த போகிறது மாத்திரமல்ல, எங்களை ஆஸ்வதிக்கிறது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாய் எங்களுடைய சுற்றுப்புறம் ஆஸ்வதிக்கப்பட போகிறது, எங்கள் மூலமாய் எங்கள் தேசம் ஆஸ்வதிக்கப்பட போகிறது, எங்கள் மூலமாய் எங்களுடைய ஜனங்கள் ஆஸ்வதிக்க போகிறாங்களே, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் காலையில் யூடியூபில் அந்தந்த நாளுக்கு உண்டான வார்த்தைகளும், இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்தான ஒத்து போகிற விளக்கங்களும் ஒவ்வொரு நாளும் யூடியூபில் வந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை வீடியோவில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் தினந்தோறும் பாருங்கள், அதில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, ஜாய் டிவிலையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 5லேருந்து 5:30 மணிக்கு வருகிற இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆஸ்வதிப்பார், உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். காட் பிளஸ் யூ.